வணக்கம். இன்னைக்கு நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 9 ஃபார்முலா இருக்குது. ஸோ ஒன்று என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மாஸ் நம்பர் கேபிட்டல் எம். ஸோ மாஸ் நம்பர் எப்படி கேல்குலேட் பண்ணால் நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி ப்ளஸ் ஸ்மால் என். அண்ட் தென் செகண்ட் ஒன் அட்டாமிக் நம்பர் கேபிட்டல் இசட். ஸோ அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஆட் பண்ணால் எனக்கு அட்டாமிக் நம்பர் வந்துடும். ஸோ இதுக்கு பி கேபிட்டல் பி ப்ளஸ் ஸ்மால் என். அண்ட் தென் தேர்ட் ஒன் பிளாங்க் குவாண்டம் தியரி E ஈக்குவல் டு ஹெச் நியூ. இதில் E அப்படிங்கிறது எனர்ஜி, ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். கேபிட்டல் E எனர்ஜி, M மாசு, C அப்படிங்கிறது லைட்டோடைய வெலாசிட்டி. அண்ட் தென் 50 ஃபார்முலா வி ப்ராக்லியோட ஈக்குவேஷன் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி. ஸோ ஹெச் பை எம்சியை ஹெச் பை எம்பின்னு எழுதலாம், ஆர்எல் ஹெச் பை பின்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது பி ஈக்குவல் டு எம்பி. பி அப்படிங்கிறது மொமெண்டம், எம் மாஸ், அண்ட் தென் வி வெலாசிட்டி. கைனடிக் எனர்ஜி, இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் கேபிட்டல் கே கேபிட்டல் இ விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பை எம் வி ஸ்கொயர். இதில் மாஸ் ஸ்மால் எம் மாஸ் அண்ட் தென் வி வந்து வெலாசிட்டி. செவன்த் ஃபார்முலா ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல். ஸோ டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி விச் இஸ் greater than or equal to h by 4 pi. இதை எப்படி எழுதலாம்? delta x into m delta v which is approximately equal to h by 4 pi. இதில் delta x அப்படிங்கிறது uncertainty பொசிஷன், delta p அப்படிங்கிறது uncertainty மொமெண்டம், and then நமக்கு நல்லா தெரியும் h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். எய்த் ஃபார்முலா ஸ்ராடின்ஜரோடைய வேவ் ஈக்குவேஷன். ஸோ இதில் கோ ஸ்கொயர் சை பை கோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கோ ஸ்கொயர் சை பை கோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கோ ஸ்கொயர் சை பை கோ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் எம் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் இன்டூ இ மைனஸ் வி சை ஈக்குவல் டு 0. இதில் சையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ். இ வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், கேபிட்டல் V வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, அண்ட் தென் M மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அண்ட் தென் 9th டி ப்ராக்லிக்கான வேவ் லெங்க். இது டி ப்ராக்லிக்கான ஈக்குவேஷன், இது டி ப்ராக்லிக்கான வேவ் லெங்க். ஸோ லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி. இதில் பி மொமெண்டம், ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், வி வெலாசிட்டி, எம் மாசு, லாம்டா அப்படிங்கிறது வேவ் லெங்க். ஸோ இங்கே 9 ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா சில ஃபார்முலா வந்து டெரிவேஷனில் வரும். அதை ஒன்று ஒன்றா நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பிளாங்க் குவாண்டம் தியரி ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு டெரிவேஷன் வரும். அண்ட் தென் வி ப்ராக்லிக்கான ஈக்குவேஷன் இதிலிருந்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் தென் ஹைசன்பர்கோடைய அன்சர்டைனிட்டி பிரின்சிபல், இது ஒரு பிரின்சிபலாக கேல்குலேட் ஆகும். ஸ்ராடின்ஜரோடைய வேவ் ஈக்குவேஷன், இதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது. அண்ட் தென் வி ப்ராக்லி வேவ் லெங்க் இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு டிரைவ் ஆகிடும். ஸோ மொத்தமாக இதில் ஒரு 2 டெரிவேஷன்ஸ் இருக்குது. அந்த 2 டெரிவேஷனை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆட்டம் மாடல் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமில் என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ எலக்ட்ரானுக்கான சிம்பிள் -1 இ அப்படிங்கிற எலக்ட்ரான். இதுக்கான அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் 0, அட்டாமிக் நம்பர் -1. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த நியூக்ளியஸாக இருக்குது. இதோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கான மாஸ் வந்து 9.11 இன்டூ 10^31 kg. எல்லாமே கேஜியில் இருக்கும். அண்ட் தென் புரோட்டான் அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் 1 கேபிட்டல் பி. இது வந்து வித்தின் த நியூக்ளியஸில் இருக்குது. இதுக்கான சார்ஜ் பாசிட்டிவ். இதுக்கான மாஸ் வந்து 1.6726 இன்டூ 10^-27 kg. And then next one neutron. So neutron அப்படிங்கிற அட்டாமிக் நம்பர் 1. And then இதுக்கான சிம்பிள் N, மாஸ் நம்பர் 0. இதுவும் வந்து நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். நியூக்ளியஸ் இதுக்கான சார்ஜ் எனக்கு நியூட்ரல்.
ஸோ மார்க்ஸ் நம்பர் 1.6749 into 10⁻⁻27 kg இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் நெகட்டிவாக இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டில் எனக்கு என்னவா இருக்கும், புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரானையும் புரோட்டானையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நியூட்ரான் வந்து எனக்கு நியூட்ரல் சார்ஜாக இருக்கும். ஸோ புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். எலக்ட்ரான் வந்து ரெண்டுக்கே ரிவால்வ் ஆகும். ஆக வந்து என்னென்னா சுற்றி வரும். ஸோ அதனால சார்ஜ் வந்து என்ன இருக்குது, எனக்கு மூணு விதமான சார்ஜஸாக எனக்கு வருது. ஸோ இதுக்கு எனக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ முதல்ல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி நமக்கு பிளானட் வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா. ஸோ அது போல தான் எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.